வணக்கம் நண்பர்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் பற்றி கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கோமன் அவர்கள் அவதூறாக பேசியிருக்கின்றார். அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். பணம் என்றால் பணம் கூட வாயை திறக்குன்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான வருஷமாக ஒரு உரையாடலை பேச்சாளரை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு பணம்னா எல்லாருமே வாயை திறந்து பார்ப்பாங்க. அதனால தான் பணம் கூட வாயை திறந்து பார்ப்போம்னு சொல்லுவாங்க. அதை மாற்றி தற்பொழுது பணம் என்றால் கம்யூனிஸ்ட் கட்சி கூட வாயை திறந்து பார்ப்பாங்க, வாயை திறக்கும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவிலேயே கம்யூனிஸ்ட் கட்சி என்றால் ஒரு நேர்மையான கட்சி, நேர்மைக்காக பாடுபடக்கூடியவர்கள், ஊழலுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள், நடக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு மரபு தான் கடந்த ஒரு 75 ஆண்டுகளாக இருந்து கொண்டிருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து ஒட்டுமொத்தமாக பணத்துக்காக வாயை திறந்து பேசக்கூடிய, ஆபாசமாக பேசக்கூடிய, பாடக்கூடிய, நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடிய கட்சியாக கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிறது. மோசமான நிலைக்கு அந்த கட்சி போயிடுச்சு. சுதந்திரத்துக்கு பிறகு 75 ஆண்டுகளுக்கு முன்பாக கம்யூனிஸ்ட் கட்சி தான் இந்தியாவுடைய மிகப்பெரிய எதிர்கட்சி, இரண்டாவது கட்சி, எதிர்கட்சியும் கூட. அப்படிப்பட்ட கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தனித்தன்மையை இழந்து திராவிட முன்னேற்ற கழகம் தர 4 எம்எல்ஏ சீட்டுக்கும் ஒரு எம்பி சீட்டுக்கும் சில 100 கோடி ரூபாய்க்கு தான் இப்படிப்பட்ட ஸ்கிரிப்டுக்கெல்லாம் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மோசமான நிலைக்கு தரம் தாழ்ந்து விட்டது கம்யூனிஸ்ட் கட்சி என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு உதாரணம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் எழுதி கொடுத்த பாடலுக்கு, ஸ்கிரிப்டுக்கு டான்ஸ் ஆகி கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கோமன் அவர்கள் விஜய் பற்றி மிக மிக அவதூறாக பேசியிருக்கின்றார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னதன் காரணமாக நடிகர் விஜயனுடைய மனைவிக்கு விஜயாலேயே விஜய் வீட்டில் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சில நடிகைகளை விஜயுடன் இணைத்து அவதூறாக பேசியிருக்கின்றார். விஜய்க்கும் விஜயனுடைய மனைவிக்கு இருக்கிற சொந்த விஷயத்தை பொதுமேடையில் பேசியது மிக மிக தவறு. அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு கல்ச்சர், அதனால் அப்படி தான் பேசுவாங்க, எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக கீர்த்தி சுரேஷனுடைய திருமணத்திற்கு விஜயும் திரிஷாவும் இன்னொரு கட்சியினுடைய தொண்டர் 3 பேரும் அந்த தனி விமானத்தில் போனாங்க. அதை பற்றி இழிவாக தரக்குறைவாக பேசியிருக்கின்றார் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோமன் அவர்கள். அடுத்ததாக விஜய் பற்றி பேசலாம், எந்த விதமான தவறும் கிடையாது. அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்கட்சி தலைவர் என்று எடுத்துக்கொள்ளலாம். 2014 ஜெயலலிதா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது முதல்வர் ஜெயலலிதாவுக்கு எதிராக ஊத்தி கொடுத்த உத்தமி போயஸ் தோட்டத்தில் உல்லாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசின பிறகு கோமன் அவர்கள் அடுத்த நாள் கைது செய்யப்படுகிறார். அவருடைய கைதுக்கு தமிழகத்தில் உள்ள ஊடகங்களாக ஹிந்து பத்திரிகை கூட எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. தமிழகம் முழுக்க உள்ள நடுநிலையாளர்களும் மக்களும் கூட எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க, அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஒரு பாடலை இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினோட அதிகமான அளவில் டாஸ்மார்க்கில் சாராயம் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. அதே பாடலை ஊத்தி கொடுத்த உத்தமனும் அவருடைய தங்கையும் தமிழ்நாட்டில் தான் முதலமைச்சராகவும் மந்திரியாகவும் இருக்கான்னு சொல்லிட்டு பாடிவிட முடியுமா? முடியாது. அப்படி பாடினா உடனடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார். அப்படி பாடுவது அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக தான் பாட முடியுமே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தை பாட முடியாது. அப்படிப்பட்ட நிலை தான், அப்படிப்பட்ட மனநிலை தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டாண்டு காலமாக வளர்த்து கொண்டிருக்கிறது தன்னை. இப்படி விஜய் பற்றி திராவிட முன்னேற்ற கழகம் பேசுவது புதிதாக ஒரு அவதூறு பேச்சு கிடையாது. கடந்த காலத்திலேயே இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததாக கூறப்பட்ட காந்தியை, நேரையும் அவதூறாக மிக மிக தரம் தாழ்ந்து பேசிய கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதை போலவே இந்திரா காந்தியும் மிக மோசமான முறையில் ஆபாச முறையில் பேசியவர் தான் கருணாநிதி அவர்கள். அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எம்ஜிஆரை பற்றியும் ஜெயலலிதா பற்றியும் அவருடைய தனி வாழ்க்கை பற்றி மிக ஆபாசமாக இழிவாக பேசியவர் தான் கருணாநிதியும் அந்த கட்சியை சேர்ந்தவர்களும். அப்படி பேசியதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலகட்டத்தில் வழக்கு தொடரப்பட்டால் நீதிபதிகள் இப்படிப்பட்ட அவதூறு பேச்சுக்கு தண்டனை வழங்க மாட்டாங்க, ஜாமீன் தான் வழங்குவாங்க. அதனால் அந்த தைரியத்தில் அப்போ பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது அப்படி பேச முடியாது. எம்ஜிஆரை பற்றி ஆண்மையற்றவர் என்று பேசியவர் தான் கருணாநிதி அவர்கள். அதே போலவே விஜய் பற்றி இப்பொழுது இவ்வளவு ஆபாசமாக பேச வேண்டியதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜயனுடைய வருகையால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உதயநிதிக்கு மிகப்பெரிய போட்டியாக விஜய் நினைக்கிறாங்க. அதனால் தூக்கம் இல்லாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய தடுமாற்றத்தில், ஆத்திரத்தில் இருக்காங்க. அந்த ஆத்திரத்தினுடைய வெளிப்பாடு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தால் பேச முடியாதனால கம்யூனிஸ்ட் கட்சிக்கு காசை கொடுத்து பேச வச்சிட்டு இருக்காங்க. அவர்கள் பேசுவதற்கும் கொடுத்த காசுக்கு தான் கம்யூனிஸ்ட் கட்சிங்க ஆடிட்டு இருக்காங்க. திமுக காரங்க ஏன் பேச மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அல்லி அவர்கள் ஆபாச பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை, அதாவது ஆபாச பேச்சாளர்னு சொல்ல வேண்டாம்,
பக்தி பாடல்களை பாடக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்காம நீண்ட நாள் ஜெயிலில் வச்சிருந்ததுனால அந்த பயத்தில் தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் சையது சாதிக் போன்ற பக்தி பாடல்கள் பாடுபவர்கள், மேடையில் பக்தி பாடல்கள் பாடுபவர்கள் எல்லாமே இப்பொழுது அந்த பக்தி பாடல்களை எதிர்க்கட்சியை நோக்கி பாட பயப்படுகிறார்கள். அதனால் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு காசு கொடுத்து பாட வச்சுட்டு இருக்காங்க. அடுத்ததாக தமிழக வெற்றி கழகம். TVK, டீனா த்ரிஷா, வி என்றால் விஜய், கே என்ற கீர்த்தி சுரேஷ், இப்படி ஒரு புதுமையான விளக்கத்தை கொடுத்து அதில் ஆபாசமாக பேசியிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள். இது அவர்களுடைய ரத்தத்திலேயே ஊறிய ஒன்று, அதனால்தான் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக பெண்களை பற்றி இழிவாக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சு கையை உடைச்சாங்க. ஆனால் அவர் இழிவாக பேசவில்லை. ஆனால் திருமணமான ஒரு நடிகை பற்றி, திருமணம் ஆனாலும் ஆகலாலும் நடிகை பற்றி, கீர்த்தி சுரேஷை பற்றி மிக ஆபாசமாக பேசியிருக்கின்றார். அடுத்ததாக திரிஷாவை பற்றியும் ஆபாசமாக பேசியிருக்கின்றார். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுவது, கைது செய்யப்படுமான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. காரணம் நீதிமன்றம். பணத்தை கொடுத்தா எப்படிப்பட்ட மிகப்பெரிய குற்றத்திற்கும் ஊழலுக்குமே ஜாமீன் கொடுக்குற, விடுதலை கொடுக்குற நீதிமன்றங்கள் இப்படிப்பட்ட ஆபாச பேச்சுக்கு எந்த விதமான தண்டனையும் தர முடியாது, தரமாட்டாங்க அப்படிங்கிற தைரியத்தினால தான் இப்படிப்பட்ட ஆபாச பேச்சுக்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களோ திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியோ அவர்களுடைய தலைமை குடும்பத்தை பற்றியோ அல்லது உதயநிதி குடும்பத்தை பற்றியோ தவறாக பேச மாட்டார்கள். ஏனென்றால் அவங்களுக்கு குடும்பம் இருக்குது. இவங்களுக்கு குடும்பம்னா என்ன அப்படிங்கிறது நீங்களே, எப்படிப்பட்ட குடும்பம்ங்கிறது நீங்களே முடிவு செய்துள்ளலாம். அதனால் பணத்துக்காக கம்யூனிஸ்ட் கட்சி இப்பொழுது ஆபாசமான வார்த்தைகளையும் ஆபாசமான நடவடிக்கைகளையும் பணத்துக்காக ஆடிக்கொண்டிருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.